أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد وانتشت روحي அல்ஹம்துலில்லாஹ். நான் ரொம்ப சுருக்கமாக முடிச்சிடுறேன். சகோதரர் ரொம்ப ஆழமான கருத்துக்களை, ஏன்னா ஜாமியா மில்லியா இஸ்லாமியாவில் படித்தவருடைய கருத்து எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியும். பட் நேரம் இல்லாத காரணத்தினால சுருக்கமாக முடிச்சுக்கொள்ள சொல்லிட்டோம். இந்த புத்தகம் அவர் படித்தது ஃபஸ்ட் எடிஷன், இது வந்து ரெண்டாவது எடிஷன். ரெண்டாவது எடிஷனில் இன்னும் கூடுதலான சில தகவல்கள் இருக்கிறது. முஸ்லீம்களுடைய பொற்காலம் எப்போது ஆரம்பித்தது, எப்போது முடிந்தது, ஏன் முடிந்தது, அது மீண்டும் வருவதற்கு நம்ம என்ன செய்யணுங்கிற வரைக்கும் போட்டிருக்கிறோம். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி, அலெக்சாண்டர் தி கிரேட் வரலாற்றில் படிச்சிருப்போம். அலெக்சாண்டர் தி கிரேட் ஒரு முறை சொன்னார், இந்த உலகத்திற்கு நான் வந்ததற்கு காரணம் என்னுடைய பெற்றோர்கள், இந்த உலகம் என்னிடத்தில் வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர்கள் என்று. அப்போது அவருடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் கேட்கிறார்கள். அரிஸ்டாட்டில் சொல்கிறார், இந்த பெருமையெல்லாம் மாசிடோனியாவில் இருக்கக்கூடிய அந்த நூலகத்தை தான் சாரும் என்று சொன்னார். எனவே நூலகம் என்பது, புத்தகங்கள் என்பது மனிதனுடைய வாசிப்பின் எல்லையை திறந்து வைக்கக்கூடியது. புத்தகம் என்ன செய்யும் என்று எப்போதும் கேட்காதீர்கள். புத்தகம் எல்லாம் செய்யும். எதுவுமே இலக்கு இல்லாமல் இருந்த என்னை மாற்றியது ஒரு புத்தகம்தான். அந்த மைல் கற்களை படித்திருக்காவிட்டால் நான் இன்றைக்கு ஒரு இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு பள்ளிக்கூடத்தை உருவாக்கக்கூடிய முனைப்பு அந்த புத்தகத்தை படித்திருக்காவிட்டால் எனக்கு வந்திருக்காது. நம்ம நிறைய டைம் வாட்ஸ்அப்பில் சில மெசேஜை பார்த்துட்டு நம்மளை அறிவாளிகளாக நினச்சிக்கிறோம். நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், எப்போதெல்லாம் நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள் என்ற கிபிரியத்து உங்கள்கிட்ட வருதோ, உங்கள் ஆதார் கார்டை எடுத்து பாருங்கள், உங்கள் அழகெல்லாம் போயிடும். ஏன்னா எவ்வளோ அசிங்கமாக ஃபோட்டோ எடுத்துருக்க முடியும் அவ்வளோ அசிங்கமாக எடுத்திருப்பான். ஆதார் கார்டை பார்த்தா நம்ம அழகு போயிடும். அதே போல் நாம் எவ்வளவு பெரிய முட்டாள்கள் என்பதை பெரிய நூலகங்களுக்கு சென்றால் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இங்கே படிப்பதற்கு அவ்வளவு இருக்கின்றது. தூக்குமடைக்கு போன பகத்சிங் அரை மணி நேரத்துக்கு முன்னால் வரை படித்து கொண்டிருந்தான். பேரறிஞர் அண்ணா, இந்த நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வர காரணமான பேரறிஞர் அண்ணா தன்னுடைய ஆபரேஷனை ஒரு நாள் தள்ளி போட்டார் அந்த புத்தகத்தை படித்து முடிப்பதற்காக. கலைஞர் அவர்கள் உமர் முக்தாரை ஒரே நாளில் இரவில் படித்தார் என்றெல்லாம் வரலாற்றை படிக்கிறோம். அப்போ ஆல் ரீடர்ஸ் ஆர் நாட் லீடர்ஸ், பட் ஆல் லீடர்ஸ் ஆர் ரீடர்ஸ். இந்த பள்ளிக்கூடம் என்பது வெறும் புத்தகங்களை படிப்பதை தாண்டி, அவர் சொன்னார் 21st century ஸ்கில், கிரியேட்டிவிட்டி, கொலாபரேட்டிவ், கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸை பிள்ளைகள்கிட்ட கொடுக்கணும். அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும். இந்த இரண்டாவது பதிப்பில் உலகின் முதல் வரைபடத்தை வரைந்த அல் இத்ரீசியை போல, சந்திர சிகிச்சையில் பயன்படுத்தக்கூடிய கருவியை கண்டுபிடித்த ஜஹராவியை, நியூரோ சைக்காட்ரியுடைய தந்தை இப்னு சீனா, வேதியியலுடைய தந்தை ஜாபிர் பின் ஹையான், அல்ஜீப்ராவுடைய தந்தை அல் கவாரிஸ்மி என்று எல்லாரை பற்றியும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் படித்து டெய்லி சொல்லணும். ஒரு அத்தியாயத்தையும் தினந்தோறும் சொல்லுங்கள். நம்ம சின்சானையும் ரீல்ஸையும் காட்டியது போதும். நம்முடைய பிள்ளைகளுக்கு வரலாற்றை அறிமுகம் செய்யுங்கள், அவர்களை வரலாற்று ஆளுமைகளாக வார்த்தெடுங்கள். அதற்கு இந்த புத்தகம் உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு, இந்த புத்தகம் அடுத்து பாகம் 2, பாகம் 3, பாகம் 4 வரும். 4 பாகமும் சேர்ந்து ஒரு என்சைக்ளோபீடியாவாக ஒரு ஆர்ட் பேப்பரில் கண்டிப்பாக வரும். இது அல்லாஹ் நாடினால் இது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு முஸ்லீம் பள்ளிகளில் ஒரு பாடத்திட்டமாக வைப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும் என்பதையும் இந்த நல்ல நேரத்தில் சொல்லிக்கொண்டு சுருக்கமாக ஏற்பதை முடித்துக் கொள்கின்றேன். இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வந்து முதல் பிரதியை பெற்றுக்கொண்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை மீண்டும் ஒரு முறை காணிக்கையாகிக் கொள்கின்றேன்.